ரிஷபராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. இரவு 11 மணிக்குள் இந்த வீடியோவை ஒரு முறை முழுமையாக பாருங்கள். 5 நிமிடத்தில் உங்களது வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேச ராசியின் விட இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை உண்டு. ஏனென்றால் சுகஸ்தானத்தை ஒப்பிடுகையில் இந்த தருணத்தில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான இடமாக கருத முடியாது. ஆனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் நட்பு கிரகமாக குருவை பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கைகூடி வருகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறார். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியாகவும் அதே சமயத்தில் லாபாதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறார். அவர் தேவகுருவாக பார்க்கப்படுகிறார். அசூர குருவாக திகழக்கூடியவர் தான் ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே தேவகுரு தைரியஸ்தானத்தில் வலுவாக வலம் வருவதோடு மட்டுமல்லாது கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கேதுவுடன் இணையும் போதும் செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணையும் போதும் அமோகமான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பல்வேறு வகையான தடுமாற்றங்கள் விலகுவதோடு நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் உச்சம் பெற்றிருக்கும் குரு பகவானின் அமைப்பால் அடுத்தடுத்து பல நிறைந்த நன்மையை சந்திப்பதோடு பொருளாதார உயர்வுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த தருணம் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கு சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். ராசியின் அதிபதியான சுக்கிரன் குருவை பெரும்பாலும் தனது பார்வையில் நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார். ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடுதான் சுக்கிரனின் உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம்தான் குருவினுடைய ஆட்சி வீடு. அது சுக்கிரனின் உச்ச வீடாக இருக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நிச்சயமாக குரு பகவான் லாபாதிபதியாகவும் திகழ்வதால் பல நல்ல மாற்றங்களை ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்கள் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லப்பட்ட அனைத்து நிகழ்வுகளையும் விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெறக்கூடிய முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது வேண்டாம் என்று சொன்னாலும் பண வரவிற்கான வாய்ப்புகளும் பண வரவை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உண்டு. எனவே இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பல வகையான பாதிப்புகளை இந்த தருணத்தில் முழுமையாக விலக்கி கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல தடுமாற்றங்களை முழுமையாக விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை புனிதப்படுத்துகிறது. குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை புனிதப்படுத்துகிறதுங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குருவின் சுப பார்வை பதியக்கூடிய வேளையில் சனி பகவான் அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் அவரால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கும் கடுமையான போட்டிகளையும் நெருக்கடிகளையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக குரு பகவானினுடைய பார்வை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பதிவதால் கிடைக்க இருக்கிறது. சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில்
உத்தியோகம், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்தவையாக குருவின் பார்வை மாற்றி கொடுக்க போகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவினுடைய சுப பார்வை அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இடங்களை புனிதப்படுத்துவது உறுதியாகவே. நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் நுட்பமாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களை நோக்கி வரக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அதை சரி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் கிடைக்கிறதுங்க. பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதியக்கூடிய இந்த தருணம் பல வகையிலான சிரமங்களை முழுமையாக தகர்த்தெறிவதோடு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வை பாகியஸ்தானத்தில் பதியக்கூடிய இந்த தருணத்தில் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களும் நெருக்கடிகளும் உறுதியாகவே தவிர்க்கப்படும். ஏனென்றால் குரு பகவான் 3ல் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ம் 9ம் அளவற்ற நன்மையை கொடுக்கும். அதில் ஒரு இடத்தை குருவின் பார்வை முழுமையாக வலுப்படுத்துவதால் கர்ம பாதிப்புகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கும். தொட்ட காரியம் அனைத்தும் தோல்வியை சந்தித்து வந்த சூழலில் இந்த தருணத்தில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. எனவே உங்களுடைய சிறு முயற்சி என்பது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் முயற்சி செய்யுங்கள். அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே குரு பகவான் 7ல் இருக்க வேண்டும் அல்லது குருவின் பார்வை 7ல் பதிய வேண்டும் என்று சொல்வார்கள். உங்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமானதாகவும் சிறப்பானதாகவும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை 7ல் பதிவதால் எண்ணற்ற நன்மைகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும்.